இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அதிகபட்சமான பேர் வந்துட்டுருக்காங்க. குழந்தை பாக்கியத்துக்கு சிகிச்சை பண்ணணும் வந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பேர் நிறைய ஃபைல் எடுத்துக்கிட்டு கணவன் மனைவி 2 பேரும் போகாத ஆஸ்பத்திரியே கிடையாது. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போகிறாங்க. அவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கிறவங்கள நான் மனசாட்சி தொட்டு நான் கேட்குறேன். நான் ஒரு கணவன் மனைவி இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அத்தனை பேர்த்துக்கு தாத்தா ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு உண்டான பதிலை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் கணவன் நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருந்து ஒரு சிகிச்சைக்கு புறப்படுறீங்க. 4 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, 6 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு புறப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கணவனும் சிந்தனை பண்ணி பார்க்கணும், மனைவியும் சிந்தனை பண்ணி பார்க்கணும். மாற்று வைத்தியத்தில் போய் சிகிச்சை பண்ண போகிற மாற்று வைத்தியத்தில் ஆங்கில மருத்துவத்தில் சிகிச்சை பண்ணுறவங்க அத்தனை பேருமே புடம்போட்ட தங்கமாக கடவுளுக்கு நிகராக அவங்கெல்லாம் மருத்துவம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க படித்து முடிச்சுட்டு வந்ததெல்லாம் அந்த முறைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. உங்களை இழுத்து கூட்டிகிட்டு போய் சிகிச்சை பண்ணல. அவங்க எங்ககிட்ட இந்த முறை இருக்குது, நாங்கள் படித்து முடிச்சுட்டு வந்தோடனே இந்த முறையில் செய்கிறோம், நீங்கள் வந்து சிகிச்சை பண்ணதுன்னா பண்ணுங்கன்னு தான் நான் விளம்பரப்படுத்துகிறாங்க. உங்களை யாரையுமே கூப்பிடலையே. அவங்க நீ விருப்பப்பட்டால் வா அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அவங்க மேலே கடுகளவு கூட தவறு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, உங்களுக்கு மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குதா? குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபைலை எடுத்துகிட்டு வெளியே புறப்படுறீங்களே. நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன், மனசாட்சியை தொட்டு நீங்கள் 2 பேரும் சொல்லணும். எப்படின்னா, உங்கள் உடம்பு இப்போ கணவன் என்ன சொல்லுவான், சரி நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான், சிகிச்சைக்கு போகலான்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அவனுடைய பலகீனம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, அவனுக்கு ஆன்மத்தன்மை இல்லைன்றதுக்கு ஈடுபட தகுதி இல்லைங்கிறது வெளியே தெரிஞ்சுதான் அசிங்கமாகி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சிகிச்சைக்கு போகலான்னு பொண்டாடி கூப்பிடும்போது எந்த மருத்துவமனைக்கும் போவான். ஏன்னா அவன் இந்த விஷயம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் என் மகள் போன்ற தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் அத்தனை பேத்தையும் நான் இதுவரை எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கையெடுத்து கும்பிட்டு பெண்களை என் மகள் போன்ற பெண்களை ஒவ்வொருத்தையுமே என் தெய்வங்களான்னு தான் நான் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் என் மகள் போன்ற தெய்வங்களுக்கு தான் சொல்லி வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற மகள் போன்ற தெய்வங்கள் தாத்தா சொல்கிற ஒரு பேச்சை கூட கேட்க மாட்டீங்களா கண்ணு? இந்த 75 வயசை தாத்தா தாண்டி போயிட்டுருக்கேன்னு தாத்தா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக கண்ணு இந்த விஷயத்த சொல்கிறேன். சிந்தனை பண்ண மாட்டியா கண்ணு? உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன், பாசம் வச்சுருக்கேன், நேசம் வச்சுருக்கேன், எவ்வளோ உயிராக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பேத்தியை. அந்த பேத்தி இந்த தாத்தானுடைய பேச்சு கேட்க மாட்டீங்களா கண்ணு? சொல்லு. நான் ஆகாயத்தில் இருந்தால் பொத்துக்கிட்டு கீழே விழுந்தேன். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேங்கண்ணே. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் தான் ஆளாயிருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் தான் நான் மடிய போகிறேன். அப்போ தாத்தா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டீங்களா கண்ணு? நீ என்ன பண்ணணும், உன் கணவன்கிட்ட கேட்கணும், மாமா 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவன் நீ ஒரு முறை கூட என்னை இல்லறம்பத்தில் ஈடுபட்டு திருப்திப்படுத்திட்டே மாமா. ஒரு முறை கூட கல்யாண நாள்லேருந்து இது வரலாம் ஒரே ஒரு முறை எனக்கு போதுமாமா நான் சொல்கிற மாதிரி நீ இல்லறம்பத்தில் ஈடுபடலையா மாமா. நீ இல்லறம்பத்தில் எனக்கு ஈடுபடுறது கூட தெரிய மாட்டேங்குது மாமா. உன் விந்து வெளியாகுதாங்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது மாமா. ஏன் மாமா உடம்பை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிற உடம்புல எப்படி மாமா குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப அவன் கணவன்கிட்ட கேட்டிங்கன்னா கணவனுக்கு மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த கேள்வியை கணவன்கிட்ட கேட்டிங்கன்னா கணவனுக்கு மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும். என்ன காரணம்? நீங்கள் கேட்டதை விவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ அவன் இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, அவன் உடம்புல விந்து கட்டுப்பாடு இல்லை, இந்த விந்தில் கர்ப்பணுக்கள் இல்லை, அதனால் இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னொன்னே சரி அப்போ நீ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ கேட்கும்போது நீங்கள் உடனே என்ன சொல்லணும், தமிழ்நாட்டில் வளர்ந்த இந்த சித்த வைத்தியம், தமிழ்நாட்டில் வளர்ந்து எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அகத்திய முனிவரும் 18 சித்தர்களும் சொல்லி வளர்ந்து வந்த இந்த சித்த வைத்தியத்தில் இந்த மூலிகை ரகசியங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு இருக்குது. இந்த மூலிகை ரகசியங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான மூலிகை ரகசியங்களை பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க.
18 சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, அந்த காலகட்டத்திலேயே பாடல்களை பாடி வச்சுருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே எப்படி பாடி வச்சுருக்காங்கன்னா, வருங்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்கள்லாம் வாழ்க்கை வீணாக போய் இந்த செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க விந்தெல்லாம் நஷ்டப்படுத்தி அவங்க நடவட பாவனை சரியில்லாமல் நடக்க முடியாமல் மனவேதனையில் இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லாமல் பேர் சொல்ல புள்ள கிடைக்காம அவசரப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அகத்திய முனிவர் அந்த காலகட்டங்களையே பாடல்களை பாடி வச்சு அதுக்குண்டான மூலிகை ரகசியத்தை சொல்லி வச்சு அந்த மூலிகை எப்படி பறித்து கொண்டுகிட்டு வரணும், எந்த இடத்துல எப்படி தயார் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பத்தியங்கள் அப்படின்லாம் சொல்லி வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களாம் தீர்க்கதரிசி, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்க போகிறத முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சிருந்து நமக்கு சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம பயன்படுத்தி தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்கிறோம். உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா உனக்கு மாதம் ஆகும், வீட்டுக்கு தூரம் ஆகிற நாள் தவறி போய் அதனால் ஏற்படுற பாதிப்புகள் தலைவலி, உடல் வலி, இடுப்பு வலி, மற்ற மூட்டு வலி, மற்ற வயிற்று வலி எல்லாமே இருந்தால் அதில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் உனக்கு நீ வீட்டுக்கு தூரம் ஆகிற டைம் சரியான முறையில் இருந்ததுன்னா இதில் உனக்கு பிரச்சனை மாதவிடாய் சமயம். உனக்கு மாதவிடாய் மட்டும் சரியாக இருந்தால் உனக்கு பிரச்சனையே வராது. அப்படிங்கிறதுக்காக தான் கர்ப்பம் உடனே உண்டாயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாடலையும் பாடி வச்சுருக்காரு. அப்போ அந்த மாதிரி பாடலில் ஆணுக்கும் பாடி வச்சுருக்காரு, பெண்ணுக்கும் பாடி வச்சுருக்காருன்னா அப்போ இந்த சித்த வைத்தியத்தில் மூலிகை ரகசியங்களில் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு மருந்து இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாற்று மருத்துவத்தில் போய் பண்ணலாம். நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை, நான் வேண்டான்னு மறுப்பே சொல்ல மாட்டேன். உங்கள் பாதத்தை தொட்டு கூட வணங்கி சொல்கிறேன், நீங்கள் அந்த மருத்துவத்தில் போய் செஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். ஏன் சிந்தனை பண்ண மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் மூலிகை ரகசியம் இல்லாத மூலிகை ரகசியமாக அவ்வளோ மூலிகை ரகசியம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்கன்னு நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச 75 வயசில் நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி 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 வந்துக்கிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டுக்காரனை வாழ வைக்க மாட்டான். ஒரு தமிழ்நாட்டுக்காரனை இதுவரையும் வாழ வச்ச சரித்திரம் 40 வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு தமிழை கூட தமிழ்நாட்டுக்காரனை வாழ வச்ச சரித்திரம் கிடையாது. எந்த தமிழனாவது இந்த தமிழ் நான் வாழ வச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல முடியாது. அதே 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்தவங்க அப்படி தான் இருந்தாங்க. பக்கத்து வீட்டு தமிழனாக இருந்தாலும் அவனை வாழ வைப்பான். இன்றைக்கி மற்ற மொழி மாவட்டத்திலிருந்து வந்தவனைத்தான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானுங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்காரன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறான், தமிழ்நாட்டுக்காரன் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான், தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் வாழ்க்கையை சுபிட்சமாக கொண்டுட்டு வரணும்னு கஷ்டப்பட்டு ராவு பகலாக இரவு பகலாக கத்திக்கிட்டு இருக்கிறவன நீங்கள் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு விஷயமும் தெரியாது, இவன் எதுக்கும் பயன் இல்லாத வெத்து வேட்டுன்னு தெரியும், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க, தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. ஏன் இந்த சித்த வைத்தியத்துக்கு ஏன் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்த சித்த வைத்தியம், தமிழ்நாட்டில் மூலிகையில் வளர்ந்து வந்த சித்த வைத்தியம் உன்னுடைய கணவனுக்கு உடம்புல விந்தை நஷ்டப்படுத்தி இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லாமல் அவன் உடம்பு கூட பார்த்துக்க முடியாத இருக்கிறவனுக்கு விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கூட செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சித்த வைத்தியத்தில் பண்ண முடியாது அப்படின்னா நானே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. சித்த வைத்தியத்தில் இதுக்கு சிகிச்சை பண்ண முடியாது அப்படின்னு மருந்து இல்லை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்லிவிடுவேன். நீங்கள் எங்கேயோ போய் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அந்த கலாச்சாரத்தை மாற்றக்கூடாது, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மாற்றக்கூடாதுன்னு தானே ஆதி காலத்திலேயே 18 சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்சுருக்காங்க. இது இந்த முறை இருக்குது, இந்த முறையில் பண்ணிங்க, வாழ்க்கை வீணாகாது, வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் பேர பசங்களும் மகன் கெட்டு போயிருப்பாங்க, அவளை திருத்த இதில் அப்படின்னு சொல்லி தான் தாண்டவம் கொடுத்துருக்கான். அப்போ ஒவ்வொருத்தருடைய மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற மூலிகை ரகசியங்கள் நம்ம செய்ய முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிற இந்த மூலிகை ரகசியத்தில் நீங்கள் செய்யலாம் இல்லை. நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் செய்கிறது உங்களுடைய விருப்பம், நான் வேண்டான்னு சொல்ல தடுக்கலை. அவங்க எல்லாத்தையும் கடவுளுக்கு நிகரான்னு நினைக்கிறேன் ஆங்கில மருத்துவர்களை. ஆனால் அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குமா சொல்லு? அந்த தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் ஏற்றுக்குமா? இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி பேப்பரில் செய்தித்தாள்களை வந்திருக்கு. தங்கமான மனைவி, அவன் மேலே தவறே கிடையாது, தப்பு கிடையாது, நல்ல முறையில் இருக்கிற மனைவியை சந்தேகப்பட்டு கணவன் கொண்டுட்டான். என்னன்னா யாருக்கிட்டே சிரிச்சுட்டு பேசுகிறா, அதனால் எனக்கு சந்தேகம் அப்படின்னு கொண்டாடுறான். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த நிகழ்ச்சி? காது எல்லாம் கேட்க முடியாது, அந்த அளவுக்கு என்னென்னமோ விஷயங்கள்லாம் தவறுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இது. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை அப்படின்னா கணவனுக்கு உண்டான உடல் ரகசியத்தை நல்ல முறையில் கொண்டுட்டு வந்து அவனுக்கு விந்து கட்டுப்பாடு கொடுத்து இல்லன்பத்துக்கு ஈடுபடக்கூடிய தகுதி பண்ணி கொடுக்கணும்.
இன்றைக்கி பெண்கள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்குறாங்க அப்படின்னா தமிழ் மருத்துவத்தில் இதுக்கு உண்டான மூலிகை ரகசியங்கள் இருக்குது. இப்போ வேற ஒருத்தருடைய விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து அதை வந்து பெண்ணுக்கு செலுத்தி வைக்கணும் அப்படின்னா இந்த கலாச்சாரத்தை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். தனிமையில் இருக்கும்போது யோசனை பண்ணி பாருங்கள். கணவன் மனைவி 2 பேருக்கும் திருமணம் ஆகுது. கணவன் மனைவிக்கு திருமணமாகி அந்த இதை கவனமாக கேட்கணும். ஏமாந்து விட்டுட்டு கோட்டை விட்டிங்கன்னா தாத்தா பொறுப்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? உன் கணவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது நல்ல முறையில் வந்து கணவன் இல்லன்பத்தில் ஈடுபடுவான். இல்லன்பத்தில் ஈடுபட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதில் நல்ல முறையில் சுகத்தை அனுபவித்து அந்த குழந்தைங்களையும் சந்ததியை நல்ல முறையில் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற உங்களை இந்த படுபாவி என்ன பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு? என் மகன் போன்ற வாலிபர்கள் என்ன தவறு பண்ணுறாங்க தெரியுங்களா? திருமணத்துக்கு முன்னாடியே தவறு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணப்படுத்தி நாசப்படுத்தி எதுக்குமே தகுதி இல்லாத ஸ்டேஜில் தான் இன்றைக்கி அதிகபட்சமாக வந்துட்டுருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல அதனால் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே மனசில் தீர்மானம் பண்ணிக்கலாம். எந்த மருத்துவர்கிட்ட போயிட்டுருக்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் காரில் போகும்போது, நடந்து போகும்போது, இல்லை எப்படி போகும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவியில் பார்க்கும்போது அந்த கணவன் ஆன்மத்தன்மை இல்லாதவன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஆன்மத்தன்மை இல்லை, இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, வெறும் ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு நம்பிக்கிட்டு போகிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கை வந்து அவன் மனசுனா வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சுக்கிறேன்னா நீ சரியான ஆம்பளையா நான் கேட்குறேன். நான் உன்னை சரியான ஒரு ஆண் மகனாக கேட்குறேன். உன்னுடைய ரத்தம் ஊறி அந்த ரத்தத்தில் விந்து உற்பத்தியாகி விந்தில் கர்ப்பணுக்கள் உற்பத்தியாகி நீ வந்து அந்த மனைவியிட்ட ஈடுபடும் போது உன் மனைவியை சொல்லணும், மாமா போதுமாமா முடியல மாமான்னு சொல்லும்போது அதில் வந்து கர்ப்பப்பைக்கு உள்ள அந்த விந்து டியூபுகளை போய் அது கர்ப்பப்பையை அடையும் போது அடையிற மகிழ்ச்சி இருக்குப்பார். அந்த மாதிரி அடையக்கூடிய மகிழ்ச்சியை நீ கொடுக்கணுமே ஒழிய வேற ஒருத்தர் விந்தை எடுத்து அதுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னா நீலாம் என்னத்துக்கடா ஏண்டா டே தம்பி சொல்கிறதுக்கு மனசு வேதனையாக இருக்குது. சிந்தனை பண்ணுங்கடா. போய் ஃபைலை தூக்கி தலையை சுற்றி எஞ்சிவிடுங்க. ஃபைலை தூக்கி தலையை சுற்றி எஞ்சிவிட்டு ஒரு இடத்துல உட்காந்து யோசனை பண்ணுங்கள். சேலம் சிவராஜ் தாத்தா எதுக்காக சொல்கிறாங்க? தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாற்றக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன். ஏன்ட்ட சிகிச்சைக்கு வாங்கினவங்களை ஒருத்தரையுமே கூப்பிடலையே.